அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பினுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். You have prayed already, you cried already, you have done your part. Now wait for Allah to do this part. Comfort your heart and trust in Allah. ஏன் சொல்கிறேன்னா, என்னடா வாழ்க்கை இது, அழுதும் பார்த்தாச்சு, தொழுதும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னாலாம் தெரியலை அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தான் பொறுமை. அதாவது அழகிய பொறுமை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு காலத்தில் செல்வம், ஃபேமிலி, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட எல்லாத்துலேயுமே ரொம்ப வெல்தியாக இருந்தாங்க. அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப வளமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹோட சோதனையில் அவங்க எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டுச்சு, உடல் வலி, தனிமை, இழப்பு, சொத்து சுகம் எல்லாமே இழந்துட்டாங்க. அந்த நேரத்தில், அந்த ரொம்ப இக்கட்டான நேரத்தில் கூட அவங்க ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கலை. இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய பாடம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஆரோக்கியத்தில் நம்ம லாஸ் ஆகிட்டாவோ, இல்லை வெல்த்தியாக நம்ம லாஸ் ஆகிட்டாவோ, நமக்கு அது ரொம்ப அதில் நம்மளுக்கு மனளவில் நம்மளை ரொம்ப பாதிச்சிடும். ஆனால் இதுதான் ஈமான் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெல்த்து, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய வெல்த்து, இந்த மூணுமே ஒரே டைமில் அல்லாஹ் எடுத்து அவங்கள சோதிச்சான். ஆனாலுமே பொறுமை அப்படிங்கிற வலிமையை வச்சு பல வருஷம் அவங்க நோயோடு போராடினாங்க. அப்போதும் இறைவனை பற்றி ஒரு குறை கூட சொல்லலை. பொறுமை அப்படிங்கிறது சாதாரணமான குணம் கிடையாது, அது ஒரு மாபெரும் வல்லமை அப்படிங்கிறத அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு உயர்த்தும். பொறுமையோடு இருக்கிறவங்களை நிச்சயமாக இறைவன் உயர்த்துவான். அவங்களோட பொறுமைக்கான கூலியை அல்லாஹு தாலா அவ்வளோ வர்த்தியாக கொடுப்பான். பணிவான பிரார்த்தனையில் நம்ம ரொம்ப கஷ்டமான அவங்க ரொம்ப பணிவான பிரார்த்தனையோடையும் ரொம்ப துன்பத்துலையும் துக்கமான நேரத்துலையும் இருக்கும்போதும் அவங்க என்ன தெரியுமா அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, எனக்கு துன்பம் வந்துருச்சு, நீ தான் மிகுந்த கருணையுள்ளவன் அப்படின்னு தான் கேட்டாங்க. இந்த துவா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மனசார இறைவனை அழைச்சோம் அப்படின்னா அவன் நிச்சயமாக நமக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் தெளிவாக நம்மளுக்கு உறுதிப்படுத்தும். இழப்புகள் அப்படிங்கிறது முடிவு கிடையாது, இழப்புகள் அப்படிங்கிறது வாழ்க்கையோட முடிவு அப்படிங்கிறதும் கிடையாது. எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமாவும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பொறுமையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவங்களுக்கு இழந்ததை விட பல மடங்கு சிறந்ததை திரும்பவும் வழங்கினான். அவங்கக்கிட்ட எடுத்தது ஒரு பாட்டு தான், அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பல மடங்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். அப்போ நன்றி உணர்வோடையும் மன அமைதியோடையும் நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லா விஷயத்துக்குமே அவங்க நோய்வாய்ப்பட்ட போதும் அவங்களுக்கு ஒரு பழம் பேரிச்சம்பழம் கிடச்சாலும் கூட அவங்க அதை எடுத்து அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைச்சாங்க கூட அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் எப்போ நம்மளுக்கு இந்த நன்றி உணர்வும் மன அமைதி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு இருக்கான், அவன் நம்மளுக்கு போதுமானவன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் உண்மையான நம்மளுக்கு உண்மையான மன நிம்மதியை அது தரும். ப்ளஸ் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்ற ஒரு இதாகவும் இருக்கும், இம்பேக்டாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சோதனையோட உச்சக்கட்டத்தில் நம்ம காட்டுற பொறுமை, நம்ம வச்சிருக்க ஈமான், அல்லாஹ் மேலே உள்ள மிகப்பெரிய நம்பிக்கை, அந்த நன்றி உணர்வு, சரி இந்த அளவுக்காச்சும் நான் வச்சிருக்கே அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு தான் நமக்கான வெற்றியை தீர்மானிக்கும் இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, இறைவனோட பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு இது தெரியுமா,
அல்லாஹோட நம்மளுக்கு எவ்வளோ அல்லாஹோட கஜானா வந்து எவ்வளோ நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் கூட அவனோட கஜானா எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு ஊசியை வந்து கடலில் குத்தி எடுத்தோன்னா அந்த ஊசிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கும். இட் கேன் பி எதுவுமே வந்திருக்காது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு சொட்டு கூட வந்திருக்காது. ஸோ அந்தளவுக்கு கூட நமக்கு வந்து இறைவன் கொடுத்தாலும் கூட அவனோட கஜானாவில் வந்து எதுவுமே குறைய போகிறது கிடையாது. அதனால நம்மளோட சோதனை காலத்தில் நம்ம காட்டுற அந்த பொறுமையும் அந்த நம்பிக்கையும் அந்த நன்றி உணர்வும் தான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை விட்டும் அல்லாஹ் நம்மளை வந்து வெளியே வர வைப்பான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை மட்டும் வைப்போம். இறைவனோட அருளால் அதை விட சிறந்த ஒன்றை இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் வந்து கண்டிப்பாக நமக்கு தருவான். அப்படி இந்த துவாவையும் ஓதிருங்க மறக்காமல். ரொப்பி இன்னி லிமா அன்சல்த இல்லைய மின் கைரின் ஃபகீர். என்னடா ஐயூப் நபி ஸ்டோரியில் வந்து மூசா நபி துவா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் இந்த திக்கர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் கைரின் ஃபகீர். மூசா நபிக்கு வந்து என்ன பண்ணுறது, அவங்க புது இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறது, அதாவது புது ஊருக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு இதுக்கு தங்க இடம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஒரு துவா தான் அவங்களோட லைஃபே செட்டில் ஆச்சு. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் அல்லாஹு தாலா நல்ல முறையில் வந்து ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இறைவன் மேலே உள்ள நம்பிக்கை வச்சு பொறுமையவும் ரொம்ப கடைப்பிடிச்சு அதிகமாக இந்த துவா ஓதுங்க. மேக்ஸிமம் அதாவது ஃபர்ல தொலைக்கு பிறகு ஒரு 33 தடவையாச்சும் மனசார ஓதிடுங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வெறும் உதடுகள் மட்டும் அசைறது வந்து திக்ர் கிடையவே கிடையாது. நீங்கள் உள்ளத்தால் உணர்ந்து அதை ஓதுனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அதோட பலனை நீங்கள் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ உள்ளத்தால் உணர்ந்து இறைவனை இந்த துவாவின் மூலமாக அலையுங்க. அல்லாஹு தாலா கண்டிப்பாக பதிலளிப்பான் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்க உயர்ந்த சொர்க்கத்தை தருவான துவா செய்வதில் அப்படி பெறுகிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.